இன்று சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருந்தது. பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான அனுமதியை பேரவையின் விதி 55 கீழ் அப்பா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியிலிருந்தும் ஒவ்வொருவர் பேசுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பேசிய பூவை ஜெகன்மூர்த்தியார் புரட்சி பாரதம் கட்சியினுடைய சார்பிலிருந்து பேசக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியார் பேசும்பொழுது யார் அந்த சார் என்கின்ற அந்த வாசகத்தை முதலில் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி நிலை என்ன என்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும் என்பது குறித்து அவருடைய அந்த பதிவு இருந்தது. அதனைத் தொடர்ந்து குற்றவாளியாக தற்போது இருக்கக்கூடிய நபருடன் தொடர்புடைய நபரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் பேசும்பொழுது ஆளுநர் தான் இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆளுநர் முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும். அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியமனம், துணைவேந்தர் நியமனம் மற்றும் ஏற்கனவே தற்போது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிவாளர் உள்ளிட்டோரும் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற வகையில் அவர் பேசியிருந்தார். மேலும் அந்த சார் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும், ஆளுநராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்ற வகையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனுடைய பேச்சு அதில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு அடுத்ததாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாரிமுத்து பேசும்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு விரைந்து நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி தெரிவிக்கப்பட்ட அந்த நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை வைத்திருந்தார். மேலும் அந்த சார் என்று சொல்லக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் இந்த குற்ற சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்கள் வேறு யாரும் வெளியில் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பேசும்பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான அந்த நியாயம் கிடைக்க வேண்டும், சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதனை மாநில அரசு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தகவல் வலியுறுத்தி இருந்தார். அதன் பிறகாக மத்திய அரசின் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறதாக அவர்கள் தெரிவித்திருந்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எஃப்ஐஆர் கசிந்த விவகாரத்தை மூலமாக மத்திய அரசின் அமைப்பையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக விசிகாவினுடைய சிந்தனை செல்வன் பேசியிருந்தார். விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பேசும்பொழுது அண்ணா நகரில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதிமுக பிரமுகர் அதோடு தொடர்பு செய்யப்பட்டிருக்கிறார், சிறுமியினுடைய பாலியல் வழக்கு தொடர்பாக இந்த வழக்கு இருக்கிறது, அதில் அதிமுக சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகாக இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கான பொறுப்பை ஆளுநர் தான் ஏற்க வேண்டும் என்கின்ற வகையிலே விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகாக ஜி.கே. மணி பாமக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசும்பொழுது பாமகவினர் அந்த முழுமையான பொறுப்பை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்கிற வகையில் அவர் பேசியிருந்தார். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடுவதற்கு திமுக அரசு ஜனநாயக ரீதியிலான அந்த அனுமதியை தரவில்லை, போராடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அந்த நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே ஜி.கே. மணி அவர்களுடைய அந்த பேச்சு இருந்தது. அதன் பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசும்பொழுது அண்ணா நகர் சம்பவத்தை மீண்டும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பொறுப்பில் யார் அந்த சார் என்று கேட்கிறார்கள். அதே போல அந்த அண்ணா நகரில் நடத்தப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்கின்ற கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். செல்வ பெருந்தகை பேசும்பொழுது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அதே போல அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடையூறு செய்திருக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுநருக்கு எதிர்ப்பு என்ற வகையிலும், பாஜகவை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி பேசியிருந்தார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இந்த விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும், எந்த நபர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கான அந்த தண்டனையை பாதிக்கப்பட்ட நபருக்கான நீதி கிடைக்க வேண்டும், அதில் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே எம்.ஆர். காந்தி அவருடைய பேச்சு இருந்தது. குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஆளுநருக்கு எதிராக அவர்தான் பொறுப்பை ஏற்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். பாமக, பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசு இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும், யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு பதில் வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தனி கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சி ரீதியிலாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். யார் அந்த சார் என்று யாராலும் ஒருவர் இருந்தால் நிச்சயமாக அவர் மீது தயவுதாட்சண்யம் என்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அவருடைய பதிலில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஞானசேகரன் குறித்து முக்கியமான தகவல் ஒன்றையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். ஞானசேகரன் திமுகவினர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர் திமுக கிடையாது, திமுக அனுதாபி என்கின்ற அந்த தகவலையும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.